என்ன இந்த நெட்டக்குரங்கு மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்குது? வாங்க நாள் முடி என்ன முணுமுணுத்து நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நீ மட்டும்தான் இருக்கே, மற்றவங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உங்களுக்கு என்ன நாள் முடி, நீங்கள் அக்கம் பக்கம் குழம்பு வாங்கி அன்றைக்கி சமாளிச்சுப்பீங்க. நாங்கள் அப்படியா சமைச்சி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இந்த தாய் கிழவையெல்லாம் சமாளிச்சுட்டு வர வேண்டாமா? ஆமாம், இவ தான் அப்படியே பார்த்தா. முன்னெல்லாம் சோறு வச்சுட்டு போய் குழம்பு கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ என்னடான்னா நீ தான் சோறு வச்சுட்டால, நான் குழம்பு வச்சுருக்கேன், நீ சோறை கூட நான் போட்டு திங்குறேன், குழம்பு நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாளுங்க. இவக்கிட்ட நம்மளால் பேசி சமாளிக்க முடியாது. இவ வீட்டில் என்ன கதைன்னு கேட்போம். என்ன நாள் முடி வந்ததுலேருந்து உங்ககிட்ட நீங்களே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பைத்தியம் கீத்தியம் முத்தி போச்சா? அதெல்லாம் விடு சின்ன பொண்ணு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? வாங்கக்கா வந்து உட்காருங்க. நான் வந்து உட்காந்துருக்கேன் சின்ன பொண்ணு. நான் உங்களில் சொல்லலைக்கா, நான் சரச கௌசமே. அதானே பார்த்தேன், நமக்கு என்னடா மரியாதை கொடுக்குறாள்னு. எப்போ 2 பேரும் வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா இல்லை முன்னாடியே வந்துட்டீங்களா? நாங்கள் இப்போ நாங்கள் வந்து உட்காந்தா வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அடுத்து நீங்கள் வந்துட்டீங்க. நீ சின்ன பொண்ணு வந்தப்போ இது ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் எப்பயும் நடக்கிற சண்டை தான். வேறு என்ன புதுசாக நடந்துற போகுது ஏதாவது? நாமளும் என்னன்னு கேட்டோம். நம்மக்கிட்ட ஏதாவது சொன்னாலுங்களா? நம்மளும் மனசையாகவே மதிக்க மாட்டாளுங்கப்பா. சரி என்னதான் சொல்கிறான்னு கேட்போம், இல்லைன்னா நமக்கும் நேரம் போகாது. ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டையா? ஆமாங்க்கா, இந்த வாட்டி என் மேலே தான் தப்பு. ஏன் சின்ன, என்னாச்சு? என்ன கதைன்னு கேட்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு தூக்கம் வராதானே நாலு முடி? இவளுங்களும் நான் என் பேச தான் வந்திருக்கிறாங்க. நாம் ஏதாவது சொன்னோம்னா மட்டும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாளுங்கப்பா. அப்படியெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கேன்னு தான் கேட்டேன். நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறிய சின்ன பொண்ணு, என்ன பண்ண, என்னாச்சு? அதுவாக்கா, நேற்று ராத்திரி தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு முழிப்பு வந்துச்சு. சரி தண்ணி குடிச்சிட்டு படுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சுன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு ஆள் படுத்திருந்தான். ஆளா? அதுவாங்க்கா, அறுக்கத்தில் எனக்கு கல்யாணம் ஆனதை மறந்துட்டு பக்கத்தில் படுத்துருந்தேன் என் புருஷனை யாரோன்னு நினச்சிக்கிட்டு தூக்கத்திலே உதச்சி தள்ளிவிட்டேங்க்கா. என்ன சின்ன பொண்ணு, தூக்கத்தில் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க? கல்யாணம் ஆனது கூடவா மறப்பாங்க? என்னக்கா வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வரீங்க? நீங்களும் கேட்டு தான் வரீங்களா? ஆமாம் சின்ன பொண்ணு, அதை கேட்டுட்டு தான் வரேன். என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல, பார்த்துக்கோ. சரி வாங்க வந்து உட்காருங்க. இந்த 4 மணி வரை யார்கிட்ட இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்குன்னு தெரியலையே. என்ன நினைக்க போயிருங்க. இந்த 4 மணி என்னதுக்கு வாயை ஆன் குழந்துட்டு இருக்குன்னு தெரியல. என்னாச்சு 4 மணி? ஃபோன் பேசிகிட்டு இருந்தா இப்போ என்னடான்னா ஷாக் ஆகி கிடக்குறேன். என்னாச்சு? சின்னு, அது வந்து வெள்ளைமா கிழவி. ஆமாம், எங்கள் மாமியாருக்கு என்ன, அவங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா? அவனை நான் கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம், இதில் இன்னொரு கல்யாணம் வேறு பண்ணிட்டு வந்துட்டானா? உங்கள் புருஷனை சொல்லலாங்க்கா, அவரோட தம்பியே சொல்கிறேன். அங்கே பெரிய பிரச்சனையாக நடந்துட்டுருக்கான், வாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். மக்களே, லட்சுமி அக்கா வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்நேரம் 4 முடி பேச்சு அறகுறையாக கேட்டுட்டு நான் போய் என் புருஷனை சாத்தியிருப்பேன். நல்ல வேலை பொழைச்சிக்கிட்டாரு. என்னதான் ஆக போகுதுன்னு வர எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சிரிக்கலாம்.